இத்தனை லட்சம் அடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லி ஹார்ட் அட்டாக் வரும். பல பேருக்கு ஆடடா அவங்கள இத்தனை லட்சம் அடிச்சிருக்காங்களே தீர்ப்பாக எங்களுக்கு சொல்லியிருந்தவங்க இதுக்காக செலவழிச்ச காசு, இதுக்காக செலவழிச்ச டைம், இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இப்போ இந்த உதவி வீடியோவிலேருந்தே விலை இருக்கிறோம். அதான் முக்கியமானது. இங்கேருந்து தூரம் போய் நிற்கிறோம்னு சொன்னால் இந்த வழக்கு இத்தனை சொன்னால் அதுக்கு முதல் நாளே போலீஸ் மூலம் போய் அதுக்கப்புறமா எங்களை போலீஸ் அழைச்சிருந்தவங்க நாங்கள் போயிருந்தாங்க. போனதுக்கப்புறமா பிறலான ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. ரிமாண்ட் பண்ணி ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறமா வழியில் விலங்கை மாட்டிட்டு ஒரே சங்கிலியில் அந்த விலங்குகள் எல்லா பேரையும் லாக் பண்ணிட்டு பஸ்ஸில் ஏற்றும்போது இந்த யூடியூப்லே முதலாக எங்களுக்கு தான் இந்த கேஸ் பிரச்சனை இந்தியோட எங்கட இந்த யூடியூப் வழக்கு முடிஞ்சு. வணக்கம், தமிழோடு திறனியங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜே திவா. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு கொஞ்சம் சந்தோஷமான விஷயம் ஒன்றும் சொல்லலாம், நிறைய சேடான விஷயம் ஒன்றும் சொல்லலாம். என்னோட ஆரம்பத்திலே இப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. என்ன விஷயத்துக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய நாளைக்கு முன்னாடி எங்களோட சேனல் மூலம் ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதில் கிட்டத்தட்ட 14 நாள் பிரகலாதனும் ரிமாண்ட் பண்ணி ஜெயில் வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் வழியில் இப்போ வழக்கு போய்கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களோட காணொலியில் நாங்கள் பதிவேற்றம் செஞ்சுருப்போம். ஸோ அதனால தான் நிறைய வீடியோக்கள் எங்களால் போட முடியாமையும் நிறைய ப்ரெஷர்களையும் கொண்டு ஓடிக்கொண்டிருந்த நாங்கள். ஆனால் இன்றைய நாள் அது முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இது எப்படி நடந்தது, என்ன பிரச்சனை, அண்ட் இது என்ன மாதிரி தீர்ப்பு கிடைச்சதுன்றது எல்லாத்தையும் நாங்கள் இந்த காணொலியில் சொல்ல போகிறோம். அதுக்கு முதல்ல முக்கியமாக 2 பேரை நாங்கள் அறிமுகம் செய்யணும். வாங்க. ஸ்கூலுக்கு கூட இப்படி எலெக்ஷன் டியூட்டிக்கு போய் வந்தவர் பார்த்தா ஸ்கூலுக்கு கூட மேலே இந்தளவுக்கு நீட் டெய்லி இப்படி போயிருப்பாங்க தெரியாது. இப்படி கையெல்லாம் போட்டு இலங்கை சட்டத்தின்படி உண்மையிலே தெரியும் ஒழுக்கம் கடைப்பிடிக்க வேண்டும். அதே மாதிரி தான் கோர்ட்ஸுக்கு ஒவ்வொரு தரமும் போக்கில் இவ்வளவு நீட்டாக வெளியில் விட்டு நான் இன் பண்ணி தான் போகிறேன். சரிலாம் உள்ள இன் பண்ணி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி தான் உண்மையிலே போகணும். ஸோ என்ன பிரச்சனை உண்மையாக கிட்டத்தட்ட எவ்வளோ காலம் இருக்கும்? 10ஆம் மாதம் நடுவரை முடிச்சோன்னா 1 வருஷமாக தானே? 1 வருஷமாக 9 மாதத்துக்கிட்ட. ஸோ நாங்களே எதிர்பார்க்கல அந்த வீடியோ மூலம் ஒரு பிரச்சனை வரும். அது இந்த 9 மாதமும் இப்படி கோர்ட்ஸ் கேஸ்ன்னு சொல்லி என்ன சொல்கிறேன். இப்போ உண்மையாக யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு இது ஒன்று இருக்கும். அண்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போகக்கூடாது, நம்ம அந்த கோர்ட்ஸ் வழக்குகளை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குமேண்டா. தப்பு பண்ணவங்க தான் அப்படியான இடங்களுக்கு அதிகமாக செல்லுவாங்க. ஆனால் தப்பே பண்ணவங்க சில டைம்களில் நம்ம ஏன் போகிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிச்சுருந்துருக்கோம். இப்படி தானே வருது. என்ன சொன்னால் பள்ளிக்கூடமும் பார்த்துருப்போம், நம்ம ஆய்வு கூடமும் பார்த்துருப்போம், இந்த நீதி கூடமும் பார்க்கத்தான் போகணும். பள்ளிக்கூடத்துக்கு போகிற எல்லா அப்புறம் அங்கே படிக்கிறதும் இல்லை, நீதி கூடத்துக்கு போகிற எல்லா அப்புறம் அங்கே குற்றவாளியும் இல்லை. அது உண்மையிலே தீர்ப்பு வரைக்குள்ள தான் தெரியும். அது சம்மந்தமாக நம்ம எந்த விளக்கமும் கதைக்கல. அப்போ உண்மையாக நாங்கள் நினைச்ச மாதிரி இந்த கோர்ட்ஸ் வழக்குகள் அப்படி இப்படின்லாம் எங்களுக்கு வராது அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஆனால் இந்த யூடியூப்லே முதலாக எங்களுக்கு தான் இந்த கேஸ் பிரச்சனைன்னு சொல்லி வந்தது. நாங்கள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். பிரகலாதன் ஜெயிலிருந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 14 நாள் என்ன. ஸோ முதலாக எங்களுக்கு தான் இங்கே ஒரு பிரச்சனை வந்தது. என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சோட்டா சொல்ல போனால் இலங்கை அரசாங்க சட்டத்தின்படி இந்த சின்ன பிள்ளையில் வீடியோவில் காட்டக்கூடாது. ஆனால் நிறைய வீடியோக்கள் நாங்கள் செஞ்சதுக்கப்புறமா அந்த சின்ன பிள்ளைகளை வீடியோவில் காட்டி வந்துட்டோமே, ஆரம்பத்துலேருந்து சொல்லலை. ஸோ அப்போ அந்த வீடியோவும் ஒரு எதிர்ச்சி அதை நாங்கள் சொல்லியிருந்தோம் நேரத்துறை என்னென்னா அது ஒரு பிழையான ஒரு காணொலி. நாங்களும் அது பிழையான கண்ணோட்டத்தில் போய் எடுக்கல, ஒரு நன்மை நடக்கணும்னு சொல்லி தான் போய் எடுத்தது. அதுக்கப்புறமா தான் எல்லார் மூலமும் இது ஒரு பிழையான காணொலின்னு சொல்லி எங்களுக்கும் அது புரிஞ்சு கொண்டு நாங்கள். ஸோ ஆனால் அந்த பிள்ளையான காணொலி அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா உடனே போலீஸில் இந்த அழைப்பு கிட்டத்தட்ட அந்த காணொலிக்கு போனது பிரகலாதனும் அடுத்து கிஷோவும் தான் போனவங்க. கிஷோ தான் அன்றைக்கு கேமராமேன், பிரசாந்த் கூட இல்லை. அன்றைய நிலைமை கிஷோத் தான் கேமராமேன் அன்றைக்கி வரணும் இருந்திருக்கு. ஸோ அப்போ கிஷோத்தும் பிரகலாதன் தான் அந்த கேஸில் போலீஸ் அழைச்சிருந்தவங்களோ. அப்போ போனதுக்கப்புறமா பிரகலாதனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க.
உண்மையாக வந்து அதை ரிமாண்ட் பண்ணது சரியா இல்லை எப்படி எயில் வாழ்க்கை அப்படின்றலாம் வந்து இந்த இடத்துல நாங்கள் பேச வரையில் உண்மையாக நம்ம இந்த நாட்டில் இருக்கமோ அந்த நாட்டின் சட்டத்தின்படி சட்டத்தை மீறினா என்ன தண்டனைகள் வருதோ அந்த தண்டனை நோக்கி தான் வேணும். அதான் உண்மை. அதை ஒன்றும் செய்யலை. இப்போ நாங்கள் அறியாமல் செஞ்ச தப்பால் வந்து அந்த 14 நாள் வந்து சிறை வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டி இருந்தது. ஏன்னா உண்மையாக வந்து இந்த காணொலி வந்து நாங்கள் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து முக்கியமாக உண்டு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களோட சப்போர்ட்டும் நிறைய எங்களுக்கு தேவை. அதை தாண்டி வந்து இந்த வழக்கு இதோட முடியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். எங்களோட நெசிச்சு எங்களோட வீடியோக்கள் பார்த்து கொண்டிருக்க நிறைய பேருக்கு தெரியும் எப்படி பிரச்சனை போய் கொண்டிருக்குன்னு சொல்லி. அதை தாண்டி வந்து நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறவங்களே தூரிடங்களுக்கு ஏன் வரையில தம்பி, ஏன் நீங்கள் அதிகமாக வந்து ட்ராவல் பண்ணுறீங்க இல்லை உங்களோட ஊரில் நிற்கிறீங்கன்னு சொல்லி. அப்போ இது சம்மந்தமான எல்லா விளக்கத்தையும் சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி நாங்கள் வந்து மேக் பண்ணி கொண்டிருக்கிறதுக்கான காரணம். சரி, உண்மையாக வந்து அந்த வீடியோ எடுக்க போகிறதுக்கான நோக்கம், அதாவது அந்த வீடியோ நாங்கள் எடுக்க போனதுக்கான காரணம் என்னன்றது வந்து பெறலான்னு சொல்லிட்டா சொல்லு முதலாவது. கண்டிப்பாக. அதாவது இது நாங்களாக வந்து தேடி பிடிச்சி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். அதாவது நிறைய பேர் வந்து அவங்களோட ஊரில் இருந்து கஷ்டப்படுறவங்கள பார்த்து அதை இனம் கண்டு அந்த ஊர்க்காரங்கள் வந்து எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, தம்பி இப்படியான ஃபேமிலி இருக்குது, தயவுசெய்து இவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்லி. அப்படி இல்லையா பாதிக்கப்பட்டவங்களே டிரெக்டாக எங்களை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணி எங்களுக்கான ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா சில பேர்கிட்ட வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறவங்கள்ட்ட அந்த ஃபோன்ன்றது வந்து இருக்காது, அவங்கள்ட்ட அந்த அது சம்மந்தமான வசதிகள் இருக்காது. அதை தாண்டி வந்து அது பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்கள் நம்மளோட வீடியோக்கள் பார்த்துருந்தாங்கண்டா ஸோ இவங்களுக்கும் உதவி கிடைக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக எங்களை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு ஃபேமிலிக்கு வந்து பாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாங்கள் தான் நாங்கள் போவோம். போய் பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படி சொன்னா தான் வந்து நாங்களும் சில கேட்குற கேள்விகளுக்கு அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி சம்மதிச்சா தான் நாங்களே வந்து அந்த காணொலிகளை வந்து எடுத்துக்கொள்கிறது. ஸோ அது ஒன்று. அதுக்கு அடுத்ததாக வந்து எங்களுக்கு காணொலிகள் பார்க்குறவங்க நம்மளாம் வந்து இந்த ஃபோன் வசதிகள் இருக்கலாம், ஆனால் அவங்களுக்கு மேலதிகமான உதவிகள் வந்து தேவைப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. ஸோ அப்பேற்பட்டவங்க வந்துட்டு டிரெக்டாக எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னாலும் அவங்களோட ஊரில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி எங்களை வந்துட்டு கண்டெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படித்தான் வந்து மட்டக்களப்பு இங்கே ஒரு ஊர், இப்போ அந்த ஒரு ஊரையும் வந்து மென்ஷன் பண்ணலை. என்ன சொன்னால் தனியாக அந்த ஒரு ஊரை மென்ஷன் பண்ணாலே பிரச்சனை நாளைக்கு வந்து மூஞ்சிட்டு இருக்கும். ஸோ மட்டக்களப்பில் ஒரு ஊர் அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்களேன். மெயின்புறம் தான் வந்து, அதாவது எழுவாங்கரை பக்கம். அப்போ அந்த ஊரில் வந்து ஒரு தாய் வந்து கணவரில் 3 பிள்ளைகளை வந்து படிப்பிக்க வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்து மூத்த பிள்ளையை வந்துட்டு அவங்கள்ட்ட அக்காவை தங்கச்சி அவங்கள வந்துட்டு படிப்பிக்க வைக்கிறாங்க நல்லபடியாக. அண்ட் 2 வந்து பிள்ளைகள் வந்து இருக்கிறாங்க படிக்கிற பிள்ளைகள். ஸோ அந்த பிள்ளைகளுக்கு வந்துட்டு படிப்புக்கான ஹெல்ப்பும் தனக்கான ஒரு வாழ்வார உதவி வந்து பண்ணித்தர சொல்லி வந்து எங்கள்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்களும் இந்த வாரம் அந்த வாரம் மட்டும் சொல்லி சொன்னதும் லாஸ்ட்டாக வந்து அவங்க சொல்லியிருந்தது வந்துட்டு நீங்கள் வரணும்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அடுத்து என்ன நடக்குமன்றவங்க கூட தெரியாது தம்பி, அந்த அளவுக்கான கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோட்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க சொல்லியிருந்தவங்க, அதாவது அந்த அம்மா சொல்லியிருந்தவங்க, தம்பி நீங்கள் எங்களை நிறைய நாளாக வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து என்ன நிறைய பேர் வந்து கொள்வது கேட்டுக்கொண்டே இருப்பாங்க, தம்பி எங்களுக்கு கஷ்டம் உதவி செய்யுங்க, இல்லை பக்கத்து வீட்டுக்கார கஷ்டம் வந்து பாருங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் நாங்கள் ஒரு டேட் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் போவோம். அப்போ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேட் பிந்தினதால் வந்து அப்போ சொல்லியிருந்தவங்க, தம்பி உண்மையிலே சரியான கஷ்டமாக இருக்குது, ஒரு வந்து பாருங்க படிக்கிற பிள்ளைகள் இல்லைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் குடும்பத்தோட சூசைட் பண்ணுற நிலைமை தான் வரும், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் இருந்து ஒரு ஆள் தான் வந்து எங்களுக்கு தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு நாங்கள் அவங்கள போய் பார்த்து அந்த டைம் முதலாவது காணொலியில் வந்து நாங்கள் எல்லாருமே போயிருந்தோமே. ஸோ எல்லாருமே போய் பார்த்து அவங்களோட உண்மையிலேயே கஷ்டத்தில் இருந்தவங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் உதவி செஞ்சுட்டு வந்துட்டோம். நம்மளும் 2-3 பேர்கிட்ட விசாரித்தோம், நம்மளுக்கு தெரிஞ்ச ஆட்கள் வந்து விசாரித்ததுக்கு அப்புறமா வந்து நாங்கள் அந்த உதவியை போய் செஞ்சுட்டு வந்துருந்தாங்க. முதல் கட்டமாக வந்து ஒரு 50,000 இதை வந்து பணம் கொடுத்து உதவி செஞ்சுட்டு வந்தாங்க. வந்ததுக்கு அப்புறமா வந்து அவங்கள்ட என்ன சொல்கிறது குடும்பத்துக்குள்ளே ஒரு சின்ன பிரச்சனையாகி வந்து அவங்களோட அம்மா வேற ஒரு ராங்கான முடிவு, அதாவது வேற ஒரு வெட்டிங் பண்ணுற ஐடியாவுக்குள்ளே போயிட்டாங்க போல். போனவர் வந்து அந்த பிள்ளைகள் தனிச்சு நின்ற நிலைமையில் நாங்கள் பார்த்துனாங்களே. ஸோ அந்த பிள்ளைகள் வந்து தனிச்சு நிற்கிற நிலைமையில் பார்த்துட்டு வந்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம் ஏன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் உதவி செய்தது அந்த பிள்ளைகளுக்காக தான், அந்த 3 பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளோட படிப்புக்காக. ஸோ அந்த பிள்ளைகளை விட்டுட்டு வந்து அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி வந்து எங்களுக்கு வந்து கோபம் வந்துட்டேன். இப்போ தான் ஒரு உதவி செஞ்ச ஒரு 4 நாளும் இல்லை, எப்படி இவங்க வந்து அந்த காசையும் எடுத்துகிட்டு பிள்ளைகளை விட்டுட்டு ஓடிருப்பாங்கன்னு சொல்லி ஒரு கோபத்தில் போய் வந்து அந்த பிள்ளைகளை வச்சு ஒரு காணொலி போட்டுதான். நாங்களும் யோசிக்கல, அவங்க வந்து சின்ன பிள்ளை ஒரு பதட்டம் இந்த மைண்டில் யோசிக்கிறேன் எங்களுக்கு தெரியல. போன நேரம் வந்து தாய் இல்லை, செகண்ட் கட்ட காசு வந்து பிள்ளைகளுக்கு வந்துட்டு அவன் வந்து பிள்ளைகள்ட்ட படிப்புக்காண்டு சொல்லி மாதம் பொறுப்படுத்த ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆக்கள் முன்வந்துட்டாங்க. ஸோ இவ்வளவு பண்ணியும் அந்த ஸ்பாட்டில் முக்கியமான தாய் இல்லைன்றதும் வந்து எங்களுக்கு ஒரு மாதிரியாக போயிட்டுது. அப்போ பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரக்கெல்லாம் சொன்னாங்க, தம்பி இப்படி தம்பி நீங்கள் பண்ண ஹெல்ப் வந்து சரியாக வந்து தாய் வந்து ராங்கான முடிவு எடுத்துட்டா பிள்ளைகள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு, பிள்ளைகளை யார் பார்க்குற அப்படி சொல்லி எங்களுக்கு என்ன செய்யறது தெரியல. ஸோ அந்த ஒரு விஷயம்
விஷயத்தை வந்து இதில் சுட்டி காட்டிட்டோம். வீடியோவில் எங்களை அறியாமலே நாங்கள் அதை சுட்டி காட்டி அண்ட் வந்து பிள்ளைகளுக்கான அடுத்த ஆக்ஷன் வந்து டிஎஸ் ஆஃபீஸினோட பார்வையிட்டு இந்த பிள்ளைகளை ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்தில் பாரப்படுத்துங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் மென்ஷன் பண்ணிடுவோம். அதாவது நாங்கள் வந்து யோசிக்கல இது வந்து பின்னால் அவ்வளோ பிரச்சனை. அதாவது பின்னால்ண்டா அந்த 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 பிள்ளைகள் கொஞ்சம் வளர்ந்து வர டைமில் வந்து சம்டைம் இப்போ எப்படி சொல்கிறேன், நம்மள்ட ஒருத்தங்கள் ராங்கான ஏதாவது விஷயம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி சொன்னால் அது நம்மளையும் சேர்ந்து தான் பாதிக்கும். ஸோ அதை அப்படி பாதிக்கும்னு சொல்லி தெரியாமல் ஒரு அவசர பத்தியில் வந்து அந்த வீடியோ எடுத்து நாங்கள் பதிவேற்றம் செஞ்சிட்டோம். அதுக்கப்புறமா வந்து அந்த வீடியோவில் வந்து அந்த அந்த பிள்ளைகளை மட்டும் தான் காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து அது நிறைய பேர் பார்த்துட்டு அது போலீஸ் மூலம் போய் அதுக்கப்புறமா வந்து எங்களை போலீஸ் வந்து அழைச்சிருந்தவங்க நாங்கள் போயிருந்தாங்க. ஆனால் போலீஸ் அழைக்கக்குள்ளே வந்து நாங்கள் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் போய் அங்கே கதைக்குள்ளே வந்து ஒன்றுமே சொல்லல, நிறைய விளங்கப்படுத்தினவங்களா நீங்கள் செஞ்ச தப்பு என்ன இருந்தாலும் வந்து இப்படி செஞ்சுருக்கக்கூடாதுன்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் இப்போ சொல்லி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் வந்து ஸோ அவங்கள பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆக போகுது, ஏன் நீங்கள் அந்த பிள்ளைகளோட வீடியோ எடுத்து போடுறீங்க அப்படின்ற மாதிரி. உண்மையிலே வந்து யாரையும் கட்டாயப்படுத்தி நாங்கள் போய் வீடியோ எடுத்து போட்டதாக சரித்திரத்திலையும் இல்லை, அண்ட் வந்து அப்படி நாங்கள் எடுத்து போடுறதும் இல்லை. ஆனால் இது என்னென்னா ஒரு சின்ன பிள்ளைகளை வந்து வீடியோவில் காட்டுதான் பிரச்சனை. அது வந்து இலங்கை அரசாங்கத்தின் படி வந்து இப்போ ஸோ சின்ன பிள்ளைகளை வந்து நம்ம வீடியோவில் காட்டக்கூடாது, என்ற அவங்களுக்கு பின்னால் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி இப்படியான பிரச்சனைகளால் தான் நாங்கள் இப்போ இந்த உதவி வீடியோவிலேருந்தே விலகி இருக்கிறோம். அதான் முக்கியமானது வந்து இதான் எங்களுக்கு வந்து முதலாவது மன உளைச்சல். உண்மையிலே யூடியூப் ஜேர்னி தொடங்கி நிறைய பயணிச்சிருந்த நாங்கள் எப்படி சொல்கிறேன், இப்போ நாங்கள் அந்த ப்ளாக் பண்ணுற மாதிரி தான் நிறைய இடங்களுக்கு போய் ப்ளாக் பண்ணி எல்லாம் வந்து அந்த வீடியோக்கள் போட்டிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் மாறித்தான் இந்த கெல்பிங்கிறதுக்குள்ளே வந்தது. இப்போ உதவி வீடியோ செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே வந்து ஓகே நம்மளாலையும் யாரை ஒருத்தங்கள் வந்து நன்மை அடைகிறாங்க, அதனால் செய்து நம்மளுக்கும் யூடியூப்பால் வந்து வருமானம் வந்து கொண்டிருக்குன்னா நம்ம அப்படி செய்வோம். ப்ளாக் பண்ணாலும் ஒரு வருமானம் வரத்தான் போகுது, கெல்பிங் வீடியோ செஞ்சாலும் வருமானம் வரத்தான் போகுது. எப்படி செஞ்சாலும் ஓகே இப்போ இவங்களுக்கு வருமானம் வந்து கொண்டு தான் இருக்குது, இல்லைன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் வந்து வேறு வீடியோக்கள் செஞ்சு கொண்டிருக்கக்குள்ளே. ஸோ அப்போ நாங்கள் வந்து முடிவெடுத்து தான் அந்த ஹெல்பிங் வீடியோக்குள்ளே போனோம் நாங்கள். அப்போ உண்மையிலே வந்து நிறைய இடங்களுக்கு போய்க்குள்ள வந்து அந்த ஊரில் இருக்கிற பேர் வந்து எங்களோட சண்டை பிடிக்கிற அப்படி சொல்கிறோம். ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சால் இன்னொருத்தங்கள் கோவப்பட்டு சண்டை பிடிக்கிற, ஏன்டா இன்னொருத்தங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு செஞ்சு எங்களுக்கு செய்ய மாட்டீங்களோன்னு சொல்லி இப்போ கவர்மெண்ட்டோட சண்டை பிடிக்கிற மாதிரி எங்களோடலாம் வந்து ஃபைட்டுக்கு வருவாங்க, சண்டைக்கு வருவாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி 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 வந்து தான் கடைசியாக கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறமா வந்துன்னு இந்த போலீஸ் பிரச்சனையில் வந்து நாங்கள் மாட்டுப்பட்டுனாங்க. முதலாவது வீடியோ நாங்கள் எல்லோரும் போயிருந்தாங்க. ரெண்டாவது வீடியோக்கு யார் யார் போகணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரலானும் கிஷோத்தும் தான். அப்போ உடனே 2 பேரையும் அழைச்சி விசாரிக்கைகளை வந்து அப்போ பிரலானை வந்து 14 நாள் வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதிலே முக்கியமாக இந்த இடத்துல ஒரு சொல்லிக்கொள்ளணும் என்னென்னு சொல்லி சொன்னால் தீபாவளி அடுத்து வந்து அவனோட பிறந்த நாள் ரெண்டுமே வந்து ஜெயிலுக்கு போன வருஷம் போனது. ஸோ அது எங்களுக்குமே வந்து சரியான கவலையாக இருந்தது. வெளியிலேருந்து என்ன இருந்தாலும் முதல்ல கொஞ்சம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கீங்களோ நோமலாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ஓரளவு சம்பாதிச்சு கொண்டிருக்கீங்களோ வந்து பிறந்தநாள் வந்தால் கொஞ்சம் சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கும். பிறந்த நாள்லேயே வந்து மறக்க முடியாமல் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிட்டேன். 24 வயசுன்றது வந்து மேலே மறக்க முடியாது. ஜெயில் வாழ்க்கை அப்படி சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் உண்மையில் அதை எப்படி சொல்கிறோம், அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் தப்பு செய்தவங்களும் இருக்க மாட்டாங்க, அதே மாதிரி நல்லவங்களும் வந்து இருக்க மாட்டாங்க. இவங்க 2 பேருமே கலந்துருப்பாங்க. முதலாவது நாள் வந்து ஜெயிலுக்குள்ளே போய்க்கலாம். அதாவது முதலாவது மேலே ஜெயில் வாழ்க்கையை பற்றி பெறலாம் வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாமே சொல்லல, ஆனால் சொல்லியிருக்கேன். இப்போ முதலாவது நாள் உனக்கு போய்க்குள்ள வந்து உனக்கு எப்படி இருந்தது அதை எப்படி சொல்கிறேன். முதல்ல விலங்கை மாட்டிட்டு ஒரே சங்கிலியில் அந்த விலங்குல எல்லா பேரையும் வந்து லாக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏற்றும் போதே ஒரு மாதிரியாக இருக்கும். அதாவது அந்த 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 சங்கிலியில் விலங்கு மாட்டிருக்க எல்லாரும் ஒரே பொசிஷனில் இருக்கிறவங்களாம் இருக்க மாட்டாங்க. அதாவது கொலை பண்ணவங்களும் இருப்பாங்க, திருடங்களும் இருப்பாங்க, அதே மாதிரி இப்போ ஒரு நல்லவனும் வந்து இருப்பான். இப்போ சிவனேன்ட்டு இருந்தவனோட வந்து இன்னொருத்தன் வந்து சண்டை பிடிச்சிட்டு அவன் எஸ்கேப் ஆகிருப்பான். அடி வேண்டுனவன் வந்து சம்மந்தம் இல்லாத கேஸுக்குள்ளே இன்வால்வ் ஆகி அவனும் வந்து இருப்பான். அப்போ அதில் நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். அவங்க எல்லா படையும் சேர்த்து சங்கிலியை போட்டு நடுரோட்டால் தரதண்டு இழுத்து அந்த பஸ்ஸில் சிறைச்சாலை பஸ்ஸில் ஏற்றும் போது இனி அந்த ரோடு வந்து மெயின் ரோடு தெரியும் தானே. அப்போ அவ்வளோ பேர் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதில் போகிறவங்க எல்லாரும், அதாவது ஜெயிலுக்கு போகிறவங்க எல்லாரும் உத்தமர் இல்லை என்று பார்க்குறது தான் வந்து சமுதாயத்தோட ஒரு கண்ணோட்டம். தாங்களும் தப்பு செய்யாமல் சிறைச்சாலைக்கு ஒரு வாட்டி போனால் மட்டும்தான் வந்து எதுக்கு போகிறோம் என்னது போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ வந்து அப்படி ஒரு இதில் பார்த்தாங்க. மற்றவங்களை எப்படி பார்க்குறாங்கன்றதை தாண்டி நம்மள்ட்ட மைண்ட் அப்படி போயிடும். என்னடா அதை போகிறோம், என்னடா நம்ம இப்போ இப்படி அனுபவிக்கிறோம், எங்கடா போகிறோம், இன்னும் நடக்க போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதோட வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற்றிடுவாங்க. நீ ஏற்றிட்டு அங்கே சிறைச்சாலைகளை கொண்டு இறக்கணுன்னே அங்கே பெஸ்ட்டுக்கு ஒரு சிறை இது இருக்கும், அதுக்குள்ளே லாக் பண்ணிவிட்டு நீ அதுக்கு பிறகு வந்து உள்ள தெரிந்தானே வந்து எல்லாம் வந்து செக்அப் பண்ணுவாங்க. ஸோ செக்அப் பண்ணிவிட்டு வெல்கம் அடியெல்லாம் விழும், அதெல்லாம் வந்து சொல்ல இயலாது. வெல்கம் அடின்னு சொன்னால் மேலே சிறைச்சாலைக்கு போனவங்களுக்கு தெரியும். அந்த அடியெல்லாம் வேண்டிட்டு இன்னும் உள்ளே போயிருக்கோம். உள்ளே போயிட்டு இனி சாப்பாடு சிறைச்சாலை சாப்பாடு அப்படிங்கிறது, நம்ம வெளியில் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு கடை சாப்பாடு சாப்பிட்டாலே வந்து ஒரு மாயா இருக்குது அப்படி சொல்லி ஓடி வந்து வீட்டை தான் சாப்பிடுவோம்.
ஆனால் அங்கே வந்து சமைச்சு கொடுக்குறது தான் கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும். பட் வந்து எனக்கு அந்த 2 நாளைக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்டால் தான் சாப்பாடு கொடுத்துருந்தாங்க. சண்டே மட்டும் பார்க்க இயலாது, மற்றபடி மண்டே டு வந்து சாட்டர்டே வரைக்கும் வந்து பார்த்துட்டு சாப்பாடு கொடுக்கலாம். ஸோ வந்து நான் அந்த சாப்பாடு சாப்பிட்டு இருந்தேன். என்னால் இயலாது. ஏதோ சம்டைம் வந்து என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாண்டா. எனி டைம் வந்து அந்த கடல் மீன் அப்படி இப்படியான சாப்பாடு கொடுப்பாங்க. அலர்ஜி காக்கிச்சின்னு சொன்னால் அவ்வளோதான். பிறகு ஜெயில் சாப்பாடு வந்து சாப்பிடல, வீட்டு சாப்பாடு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்ருந்தேன். ஆனால் தூங்கி இயலாது. என்ன சொன்னால் உள்ளே போனால் அந்த 24 மணி நேரம் அந்த அறை வந்து இருட்டார் தான். ஆனால் 12 மணி நேரம் உள்ளேயும் 12 மணி நேரம் வெளியேயும். அதாவது சீவாட்ன்ற ஒரு வாட்டருக்கு வந்துட்டு பிரிட்டிஷ் காலத்தில் வந்து கட்டின ஒரு ஜெயில் வந்து அது. அந்த ஜெயிலுக்குள்ளே வந்துட்டு எப்படி சொன்னால் இப்போ அது ஒரு மாடி ஒன்று. அப்போ அது வந்து கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 6 அடிக்கு 8 அடி இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே கிட்டத்தட்ட 6 பேரை வந்து போட்டுருவாங்க. அப்போ அதுக்குள்ளே கஷ்டப்பட்டு தான் தூங்குவாங்க. கீழே 4 பேர், மேலே சாரணம் கட்டி 2 பேர் அப்படின்னு சொல்லி வந்து தூங்குவாங்க. பொல்லாத ஒரு வாழ்க்கை. கீழே மூட்டை கடி, அதாவது என் லைஃப்லேயே மூட்டை பூச்சி அப்படிங்கிறது நம்மளோட பாடப்புத்தகத்தில் படிச்சிருக்கோம். ஆனால் மூட்டை பூச்சின்றது இதுதான், இது இப்படி தான் பண்ணும் அப்படிங்கிறது வந்து நான் ஜெயிலுக்குள்ள தான் உணர்ந்துருக்கிறேன். விடிய குத்தும் விடிய தூங்கி இயலாது. ஸோ வந்து கண் முடிச்சுட்டு தான் இருக்கணும். எப்படா காவம் கரையும் வெளிச்சம் பார்க்கணும்னு சொன்னால் சின்ன ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைகளால் வந்து பார்க்கலாம் வெளிச்சம் தெரியுதா இல்லையான்னு சொல்லி. என்ன சொன்னால் மேலே வந்துட்டு அந்த கம்பி அடிச்சிருப்பாங்க, ஆனால் அதில் பெருசாக வெளிச்சம் ஒன்று தெரியாது. ஏன்னா லைட் போட்டிருப்பாங்க. அப்போ அது விடிஞ்சுதா இல்லையான்றவும் தெரியாது. இந்த ஓட்டைகளால் பார்த்தா மட்டும் தான் அது விடிஞ்சிருக்கா இல்லையான்றவும் தெரியும். அப்போ தண்ணி காடியோடனும் குளிக்கிறது கஷ்டம். ஐயோ எல்லாம் கஷ்டம். மேலே ஜெயில் வாழ்க்கைன்றது அப்படி. நாங்களும் வந்து இப்போ பார்க்க போய்களை வந்து இப்போ நடுவில் இப்படி ஒரு என்ன சொல்கிறேன், இப்படி ஒரு சின்ன ஒரு கேப் தான் இருக்கும். ஃபுல்லாக கண்ணாடியில் அடைச்சிருப்பாங்க. சின்ன ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் வந்து தான் சந்திச்சு வந்து கதைச்சிட்டு வரணும். ஸோ ஒவ்வொரு தடவும் பார்க்க போய்களை வந்து ஒரு 5 நிமிஷமும் பார்க்கல. ஒரு 3 நிமிஷத்தில் வந்து நான் வெளியில் வரமே. ஏன்னா நிறைய பேர் வந்து மாறி வந்து கொண்டிருப்பாங்கன்றதால வந்து அவ்வளோ நேரம் பார்க்கல. அது போகிறது, சாப்பாடு கொடுக்குறது, கொஞ்சம் நேரம் ஓகே அப்படின்றா அப்படின்ட்டு எப்படின்னு கேட்டாலே சொல்ல தேவையில்லை. ஸோ அப்படியே கதைச்சிட்டு வந்து நாங்கள் அப்படியே வந்துடுவோம். ஸோ அப்படி தான் அந்த 14 நாளும் அந்த வாழ்க்கை வந்து போனது. இல்லை 14 நாளும் உள்ளே இருக்கிற பிரச்சனை இல்லை பிரதர். 14 நாளும் ஒவ்வொருத்தங்களா ரிலேட்டிவாக பார்க்க வந்துட்டு கண்ணை காசை கட்டி நிற்பாங்க பாருங்க. நம்மளே பல்ல கடிச்சு ஒரு மாதிரி அதுக்குள்ளே இருப்போம். கூட இருக்கிற படியெல்லாம் அந்த புதுசாக வர வயசு குறைஞ்ச படியினோ வயசு கூட்டினவங்களோ அந்த கொஞ்சம் மனசு அந்த இலகன மனசுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் சொட்டான படியினு அவனெல்லாம் வந்து நான் சாக போகிறேன், சூசைட் பண்ண போகிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லுவானே. முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு நான் மோட்டிவேட் பண்ணி போட்டு இனி நானும் ஒரு பக்கம் வந்து சேடாக இருப்பேன். என்ன சொன்னால் மோட்டிவேட் நம்ம பண்ணுவோம். அவனுக்கு சூசைட் பண்ணக்கூடாது கூட என்ன பக்கத்தில் வைக்கும் அப்படி சொல்லிட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு உறுத்தலை தான் இருக்கும். அதை தாண்டி ஃபேமிலிக்காரங்களாம் வந்து கண்ணை காசிக்கிட்டு அப்படி ஒன்று கத்தும்போது அந்த இடத்துல இன்னும் நம்மளை கண் கலங்கிடும். பல்ல கடிச்சு நின்றுட்டு நீ அவங்கள காய்ச்சிட்டு அந்த சாப்பாடு எடுத்துட்டு சேர ரெண்டு வந்துடுவோம். அதான் உண்மை வந்து. ஸோ என்ன சொல்கிறேன், இங்கே வந்து தப்பு பண்ணிட்டு போகிறவங்க உண்மையிலே அடுத்த கட்டம், அதாவது திரும்ப வரைக்கும் வந்து இப்படியான ஒரு பிழைகளை செஞ்சிட்டோ இல்லை திரும்ப ஒரு தப்பு பண்ணிட்டு வந்து இந்த ஜெயில் வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடாது என்று சொல்லி அவங்களோட மைண்டில் பிக்ஸ் ஆகணும். அதான் உண்மையிலே. ஸோ அப்படி தான் இலங்கை சிறை வாழ்க்கை வந்து. ஸோ உண்மையாக என்ன சொல்கிறேன், அது நம்ம தப்பு பண்ணாலும் இருப்பாங்க, தப்பு பண்ணாடி இருப்பாங்க. நம்ம உண்மையிலே வந்து ஒன்றுமே சொல்லல. எல்லாமே வந்து சட்டத்தின் அடிப்படையாக வந்து அவங்களுக்கான தண்டனை வந்து அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். அதை ஒன்றுமே செய்யலை அது வந்து. ஸோ அதுக்கு நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த கேஸு அமைய வந்து பிறலான வந்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இவரையும் சேர்த்து தான் ரிமாண்ட் பண்ணினவங்க. அது இன்னொன்று சொல்லணும் பிரதர், ரிமாண்ட் சொன்னால் அது விளக்கமறியல்னு சொல்லுவாங்க. தமிழ் விளக்கமறியல்னு சொல்லுவது விளக்கமறியறதுக்காக வேண்டி வைப்பாங்க. அதாவது சிறை தண்டனை என்ற வேற விளக்கமறியல் என்ற வேணும். ஆனால் எல்லாரையும் வந்து ஒன்றா அங்கே தான் வச்சிருப்பாங்க, சிறைச்சாலையெல்லாம் வச்சிருப்பாங்க. விளக்கமறியல்ன்ற வந்துட்டு சந்தேகத்தின் பேரில் வந்து வச்சுக்கிறது. இவங்க குற்றவாளி அப்படிங்கிறது உறுதி செய்யப்படலை. குற்றவாளின்னு சொன்னால் அச்சு கைதுன்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு இத்தனை மாதம் இத்தனை வருஷ சிறை தண்டனை சொன்னவங்க தான் வந்து சிறைச்சாலை கைதிகள். மற்றவங்களாம் வந்துட்டு சந்தேகத்தின் பேரில் விளக்கமறியல் வைக்கப்படுறவங்க. ஸோ அப்படி தான் நான் வைக்கப்பட்டேன். பட் இருந்தாலும் வெளியில் பார்க்குறவங்கள பாருங்க, நான் ஒரு அங்கே கைதிக்க மாதிரி அப்படி இல்லை. அது உண்மையாக விளக்கமறியல் வைக்கிறத வந்து அந்த அந்த குறிப்பிட்ட நாள் ஒரு 14 நாளோ இல்லை 21 நாளோ வந்து அந்த விளக்கங்கள் எடுக்கிறதுக்காக வந்து அவங்கள பிடிச்சி வைக்கிறது. அதுக்கு நாங்கள் வந்து இவரையும் அந்த ரிமாண்ட் பண்ண பார்த்தவங்க வந்து பிறகு சரி இவர் வந்து படித்து கொண்டு இருக்கிறதால வந்து இவருக்கு ஒரு மன்னிப்பு கொடுத்து வெளியில் விட்டுருந்தாங்க. ஸோ உண்மையாக வந்து அப்படி தான் அந்த இப்போ ஒரு 9 மாதம் முதல்ல வந்து நடந்தது. ஸோ எல்லாருமே டீமாக சேர்ந்து நாங்கள் அப்செட்டாக இருந்தாங்க. இப்போ நீங்கள் ஜோசிப்பிங்க வந்து நிறைய வீடியோக்கள் நாங்கள் சிரித்து கொண்டு இது செஞ்சு கொண்டு போட்டு கொண்டு இருக்கிறோம்னு சொல்லி. ஆனால் இல்லை, இதை தாண்டி வந்து நிறைய பிரச்சனைகள் அவர் மண்டைக்குள்ளேயும் வந்து ஓடிக்கொண்டிருக்கும். அதை தாண்டி முக்கியமாக சொல்ல போனால் வந்து இந்த வழக்குகள் நடந்து கொண்டிருக்கைகளை வந்து அவ்வளோ செலவு, ஒவ்வொரு தடவும் போகிற வார. ஸோ அது வந்து சொல்ல இல்லாத செலவு. ஏன்னா லோயர்ஸை பிடிக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய செலவு. இத்தனை நாளும் அந்த வழக்குகளுக்கான செலவழித்த செலவை வந்து ஒரு பெரிய தொகை. அதையும் தாண்டி வந்து நாங்கள் உண்மையிலே தீர்ப்புக்காக வெயிட் பண்ணி கொண்டு வந்தோம். எதாக இருந்தாலும் பிரச்சனையில் நாங்கள் வாரதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களும் ஓகே நாங்கள் செஞ்சது போலன்னு சொல்லி நாங்கள் வந்து ஒத்துக்கொண்டுட்டோம். வந்து அதுக்கு நாங்கள் வந்து அட்வைஸ் பண்ணிட்டு வந்து தீர்ப்பாக எங்களுக்கு சொல்லியிருந்தவங்க, அதாவது போன வழக்கில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட் வந்து அந்த பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் கொடுக்கணும், அதாவது நஷ்டஈடாக வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு சொல்லி குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சொல்கிறோம். அது வந்து ஒரு உண்மையிலே எங்களை பார்க்க போனால் அது ஒரு பெரிய
அளவான அமௌண்ட் தான். அது வழியில் வந்து சொல்லி இதை வந்து நாங்கள் இது செய்ய விரும்பலை. சொல்ல போனால் எத்தனை லட்சம் சொன்னால் சில பேருக்கு என்ன தம்பி இத்தனை லட்சம் அடிச்சிட்டாங்களா அப்படி சொல்லி ஹார்ட் அட்டாக் வரும். பல பேருக்கு ஆடடா அவங்களுக்கு இத்தனை லட்சம் அடிச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துலேயும் ஹார்ட் அட்டாக் வரலாம். அதையும் தாண்டி நாங்கள் செலவழித்ததும் தனிப்பட்ட செலவில் நிறைய. உண்மையிலே இது சம்மந்தமாக யாராச்சும் அறிய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால், இல்லை உங்கள்ட்ட ஏதாச்சும் சின்ன சப்போர்ட்டுகள் வந்து நீங்கள் தெரிவிக்க போகிறீங்கன்னா எங்கள்ட்ட டிஸ்பிளேல இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி இது சம்மந்தமான விளக்கங்களை அறிஞ்சு கொள்ளலாம். ஏன்டா நாங்கள் அதை வந்து வெளிப்படையாக வந்து சொல்லல, அதாவது ஒரு நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பை வந்து நாங்கள் அதை பப்ளிக்கில் சொல்லலாது. அதாவது முக்கியமாக வந்து உண்மையில் ஹெல்பிங் யூடியூபர்ஸ் எல்லாருக்கும் வந்துட்டு இது பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும். ஸோ அதனால் அந்த ஹெல்பிங் செய்யணுமென்று நினைக்கிறவங்களும் சரி, ஹெல்பிங் செய்தவங்களும் சரி, இதை பற்றின தனிப்பட்ட அட்வைஸ் வேணும்னு சொன்னால் உண்மையில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த நம்பருக்கு எடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அனுபவப்பட்டது உங்கள்கிட்ட சொல்லுவோம். எடுத்தோன்னா அது உங்களுக்கு பெரிய ஒரு பயனாக இருக்குமென்ற நம்பிக்கையில் அதில் இன்றைக்கு தான் வந்து எங்களோட அந்த கேஸே முடிஞ்சது. அப்போ இதுக்கப்புறமா வந்து நாங்கள் இதை சொல்லலாம்னு தெரியாமல் தான் நாங்கள் இப்போ வந்து திணறி கொண்டு நிற்கிறோம். போக போக சம்டைம் அதை சொல்லலாம்னா சொல்லுவோம். எல்லா தனிப்பட்ட முறையில் உண்மையிலே எங்கள் நேசித்து கொண்டிருக்கிற நீங்கள் இது சம்மந்தமாக அறியணும்னா எங்கள் டிஸ்பிளே தர நம்பருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு நாங்கள் வந்து அந்த ஃபைன் அடிச்சிருந்தவங்க அந்த ஃபைனை நாங்களும் வந்து கட்டிட்டோம் ஒரு மாதிரியாக வந்து. ஆனால் வந்து அது நிறைய பிரச்சனை என்ன சொல்ல மேலே அது வந்து வெளியில். ஸோ என்ன ஒரு சந்தோஷம் என்னன்னா, பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று அந்த பிள்ளைகளுக்கு போய் ஓரளவு அந்த அது வந்து சேருது. அந்த பிள்ளைகள படிப்புக்கு தான் வந்து அது வந்து ஹெல்ப்பாக போகணுன்னு வந்து அது உண்மையிலே எங்களுக்கும் சந்தோஷம். ஸோ இப்போ வரைக்கும் அவங்களோட அம்மா பிரிஞ்சு போனவங்க திரும்ப வரையிலையாம். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த பிள்ளைகளோட படிப்புக்கு எங்களோட அமௌண்ட்டும் வந்து அண்ட் வந்து சேர்ந்துருக்குன்றது வந்து உண்மையிலே சந்தோஷப்படணும். அதை தாண்டி வந்து எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்த 1-2 பேர் வந்து எங்களுக்கும் இதுக்காக வந்து உதவி செஞ்சுருந்தவங்க. ஸோ நாங்கள் அவங்கள என் பர்சனலாக கதைச்சி கொண்டிருக்கிறவங்க டெய்லி அவங்களுக்கு தெரியும் அப்டேட் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க. அவங்க வந்து இந்த அமௌண்ட்டை கேட்டுட்டு ஷாக்காகி வந்து எங்களுக்கான ஒரு சின்ன இது வந்து செஞ்சுருந்தவங்க. ஸோ உண்மையாக வந்து இப்போ நீங்கள் வழியில் சொல்லலை யாருன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க, அது சொல்லலாமா இல்லையான்னு சொல்லி நாங்கள் இன்னொருக்கா எங்கள் லோயர் மூலம் வச்சு நாங்கள் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நாங்கள் அதை எல்லாத்தையும் வந்து பப்ளிக்கில் வந்து சொல்லுவோம். எங்கள் சொல்கிறதுல எந்தவித ஆட்சேபனையும் இல்லை, நாங்கள் வந்து வழியில் சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே ஸோ எங்களோட வயசுக்கு இப்படியான பிரச்சனைகள் வச்சு இதையும் தாண்டி வந்தது வந்து ஓரளவு சந்தோஷம் தானே. ஓகே ஏதோ நடந்திருக்குன்னு சொல்லி. ஆனால் ஏதாச்சும் ஒரு வேறு தொழிலோ இல்லை வேறு இது இப்போ ப்ளாக் வீடியோ செஞ்சு கொண்டு இருந்தாலும் இப்படியான பிரச்சனை வந்திருக்குமோன்னு சொல்லி எங்களுக்கு தெரியாது. என்னென்னு சொல்லி சொன்னால் நார்மலாக போயிருக்குமே, நார்மலாக வந்து முடிஞ்சிருக்கும். ஆனால் இப்படி ஒரு இந்த ஹெல்பிங்னு சொல்லி இந்த ரக்குக்குள்ளே இறங்கி தான் இந்த இவ்வளோ பிரச்சனை வந்தது. நீங்கள் இப்போ யோசிப்பீங்க சடன்னு வந்து அதாவது அந்த ஹெல்பிங் வீடியோ நாங்கள் செய்கிற இல்லைன்னு சொல்லக்குள்ளே வந்து அப்போ என்ன சொல்கிறேன் இவர்கள் இப்போ காசை கொள்ளை அடிச்சுட்டானல்ல அதெல்லாம் நான் நிப்பாட்டுறானே இல்லை வேறு பிரச்சனையை சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுக்கு முந்தையே அப்செட் ஆகிடுது. அப்போயே நாங்கள் முடிவு எடுத்துனாங்க இதை நிப்பாட்டுவோம், இதோட தேவையில்லைன்னு சொல்லி. அதை தாண்டி வந்து வீட்டாக்கள் எல்லாரும் சேர்ந்து ப்ரெஷர் படுத்திடுவாங்க, எங்களுக்கு இது தேவையில்லை, நீ வேறு ஏதாவது வேலை செஞ்சாலும் பிரச்சனை இல்லை, இந்த ஹெல்பிங்கை மட்டும் செஞ்சிடாது, அது உதவி செய்ய போயிடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தவங்க. ஆனால் இல்லை பிரச்சனை இல்லை, என்ன நடந்தாலும் பார்ப்போம்ன்றதுக்காக தான் நாங்கள் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ என்ன சொல்கிறேன், இப்போ எல்லாத்தையும் வந்து அனுபவி தானே வேணும், எல்லாத்தையும் பார்க்க தானே வேணும். என்னென்ன பிரச்சனை வருதோ அந்த ஸ்ட்ரகிளையும் ஓகே ஏதோ ஒன்று நம்பிக்கையில் வந்துட்டோம், என்ன நடக்க போகணுன்னு தெரியாமல். ஸோ நடக்குதுண்டா அதை எதிர்கொள்ள தான் வேணும், ஒன்றுமே செய்யலை அது வந்து. ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பாடம் மாதிரி வந்து ஒரு புத்தகம் மாதிரி. ஸோ படித்தோம் எப்படி அண்ட் வந்து இதுக்காக செலவழித்த காசு, இதுக்காக செலவழித்த டைம். ஸோ அது வந்து உண்மையாக எப்படி சொல்கிறேன், இப்போ இங்கேருந்து தூரம் போய் நிற்கிறோம்னு சொல்லி சொன்னால் இந்த வழக்கு இத்தனை சொன்னால் அதுக்கு முதல் நாளே இங்கே வந்துடணும். ஸோ அது நிம்மதி இல்லை, அங்கே அதை பார்த்து கொண்டு இருக்கணும், திரும்ப அதுக்கு இடையில ஓடி வந்துடணும். ஏன் இப்போ விட யாழ்ப்பாணத்துக்கு போக முடியாமையும் சடன் இங்கே வந்ததுக்கான காரணமும் இது தான். வந்துட்டு திரும்ப போக முடியாமல் நிற்கிறதுக்கான காரணமும் இந்த வழக்கு பிரச்சனை தான். இந்தியாவோட அது வந்து உண்மையிலே முடிவுக்கு வந்தது. அண்ட் அதையும் தாண்டி உண்மையாக வந்து இந்த ஏதோ ஒரு வகையில் இந்த உதவி செய்கிறேன் நான் இப்பயும் செஞ்சு கொண்டிருக்கிற யூடியூபர்ஸ் மாதிரிக்கெல்லாம் வந்து நீங்கள் நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லாதுங்க. ஏனெண்டா வந்து உண்மையிலே பாவம் ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு வருமானம் வந்தாலும் யூடியூப்பால் அவங்க ஒரு வகையில் வந்து ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கிறாங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நிறைய ஃபேமிலியை வந்து நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதை தாண்டி வந்து இப்போ வரைக்கும் எங்களுக்கு வந்து இந்த உதவி விட்டதுக்கப்புறமா வந்து கோல் எடுத்து நிறைய பேர் வந்து கதைச்சி கொண்டு தான் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து உதவி தேவைன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அப்படியே ஃபுல்லாக நிப்பாட்டிட்டேன். இப்போ அண்டைக்கு கூட ரீசெண்ட் டைமில் வந்து நாங்கள் நாகிர் கோவைக்குள்ள வந்து ஒரு படியன் வந்து கேட்டிருந்தவன், அண்ணா பசிக்கு சாப்பாடு வாங்கி தாங்கன்னு சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் இதே முதல்னு சொல்லி சொன்னால் என்ன செஞ்சுருப்போம்னு சொன்னால் ஃபுல்லாக விசாரித்து டீட்டெயில் எடுத்துகிட்டு அவங்களோட வீடு தேடி போய் வீட்டை போய் பார்த்துட்டு ஏதாவது ஒரு உதவி எடுத்து கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சிருப்போம் வந்து. அப்போ இப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஓகே உங்கள்டையும் நீங்களும் சம்பாதிக்கின்றாங்க நீங்களும் போய் செய்யலாம்னு சொல்லி. உண்மையிலே அந்த நிலை வந்தால் நாங்களே ஒருத்தரையும் சொல்லாமல் செய்வோம். ஆனால் இப்போது எங்கள்கிட்ட கையில் இருக்கின்ற அந்த மீடியா மூலம் நாங்கள் ஏதாவது செஞ்சு கொடுக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கோம். ஆனால் ஒன்றுமே செய்யலாது அந்த இடத்துல அதை அப்படியே முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். என்ன சொல்கிறேன். ஸோ இதை பற்றி அதிகம் வந்து
விவரிக்க முடியாது. பட் இருந்தாலும் உண்மையில் எங்களுக்கு பல வகையிலையும் அதாவது இந்த பண உதவிகள் செய்து இந்த கேஸுகள் வந்து முடிக்கிறது ஹெல்ப் பண்ணவங்களும் சரி, மற்ற வகையில் ஆறுதல் சொல்லி எங்களுக்கு ஆண்டி ப்ரேயர் பண்ணி சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்கும் வந்து நாங்கள் உண்மையில் வந்து நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். ஆனாலும் இப்போ மாதிரி நிறைய பேர் நிறைய வீடியோஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, தம்பி உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை தானே, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஹெல்பிங் வீடியோவில் நீங்கள் தொடருங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் முதலாக அந்த ஹெல்பிங் ஒன்றை பண்ணி ஜெயிலுக்கு போனதே வந்து நாங்கள் தான். அதுக்கு பிறகு தான் மற்றவங்க. பட் வந்து நாங்கள் வந்துட்டு வெளியில் பேசப்படலை. அதுக்கான காரணம் அவ்வளோ பெருசாக எல்லாம் வந்து ஒன்றும் நடக்கலை. எங்களுக்கு தெரிஞ்சு வந்து தப்புன்றதே தெரியாமல் அதை தப்பு பண்ணதுனால வந்து மக்களால் வந்து நாங்கள் பேசப்படலை, அரசாங்கத்தினால மட்டும் நாங்கள் வந்து தண்டிக்கப்பட்டோம். அந்த டைமில் வந்து அப்படியே நாங்கள் டவுனில் விட்டுட்டோம். நாங்களும் அதை சம்மந்தமாக வந்து பெருசாக கதைக்கையில் இந்த வழக்குகள் போய்கொண்டிருக்கிறன்றதால வந்து அதை தப்புன்றதையும் வந்து நாங்கள் உணர்ந்து கொண்டோம். என் தப்புன்ற சொல்லி நான் சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால், சின்ன பிள்ளையில் வந்து வீடியோவில் காட்டல. அதாவது வந்து நீங்கள் சொல்லிங்க தான் நிறைய பேர் வந்து என் வளர்ந்த பிள்ளைகளை வீடியோவில் காட்டுறீங்க, அப்படி காட்டுறீங்க இப்படி காட்டுறீங்கன்னு சொல்லி. ஸோ இது வந்து ஒரு சின்ன பிள்ளைன்னு. ஸோ இந்த பிள்ளைகளை வந்து வீடியோ காட்டுனது வந்து ஒரு பிரச்சனையாக போனது. மற்றபடி இனி நாங்கள் ஹெல்பிங் வீடியோக்கள் தொடருவோம்னு சொல்லி கேட்டால் தெரியா. இப்போ தான் கொஞ்சம் ஓரளவு ரிலாக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, இந்த கேஸ் முடிஞ்சது. ஆனால் இப்போயும் வந்து இந்த பணத்தை திரட்டுறதுல இருந்த ஒரு இது பிரச்சனை இருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால், இவ்வளோ வாரம் கஷ்டப்பட்டு வந்தது ஒரு சடன்னு போன மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லை பார்த்துருப்பாங்க, எங்கடா அப்போ காரெலாம் இல்லாத இல்லை. உண்மையிலே நான் நிறைய சத்தியம் சொல்ல போனால் நான் டவுன் ஆகிட்டோம். நாங்கள் அதுக்கு பிறகு அதாவது இந்த 14 நாள் உள்ளே இருந்துட்டு வெளியில் வந்து இனி இருக்கிற ஒரு சில சனத்தோட பேச்செல்லாம் வந்து ஒரு மாதிரியா மைண்ட் வந்து குழம்பி வேலை செய்ய இயலாம அளவுக்கு ஜசனா ஓடியாடி, அதாவது ஹெல்பிங்கன்றதை தாண்டி உண்மையில் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வந்துட்டு அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து ஓடியாடி செய்யும் பிளான் பெறும். பட் அதுக்கப்புறமா வந்து பயங்கர டிப்ரெஷன். ஸோ அதனால் வேலை செய்ய முடியலை, எல்லாம் டவுன் ஆகி பல பிரச்சனை. உண்மையில எங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ள 6-7 பேர் வந்து நாங்கள் சேர்ந்து டீமாக ஒர்க் பண்ணுறது. இப்போ அவங்கவுங்களுக்கான சேலரி, நீ ட்ராவலிங் சேலரி, அதோட தாண்டி மாதம் இந்த சம்பாதிக்கிற இந்த சம்பளத்தை வச்சுக்கொண்டு உண்மையில நானும் அந்த வாகனம் எடுத்தது. இனி அதெல்லாம் டவுன் ஆனதால் இனி அதுக்கான லீசிங் கட்ட முடியாமல் சத்தியமாக வந்து விற்றோம். ஸோ இனிமேல் வந்து கடன் பிரச்சனை அது இது ஒன்று இருக்கக்கூடாது. அன்றைக்கி சம்பாதிக்கிற வந்து அவங்களுக்கான சம்பளத்தை கொடுத்துட்டு நம்மளோட பொழப்பை பார்த்துக்கணும் அப்படி சொல்லித்தான். இப்போ உண்மையிலே வந்து அதாவது நிறைய பேர் வந்து கேட்டிருந்தவங்களுக்கு என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ நானும் பிறலாம் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. ஏன் உங்களுக்கு வந்து இன்னும் உங்களோட டீமில் ஆட்கள் தேவை, நீங்களே ஏன் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தவங்க. இப்போ நாங்கள் உண்மையிலே எங்கள்கிட்ட ஒரு 3 பேரோ 4 பேரோ சேர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் நாங்கள் அதை சேர்த்து வேலையை செய்வோம். இப்போ ஒரு கம்பெனி ஒன்று தொடங்கினா முதலாவது வந்து அவங்க தான் ஒரு சின்ன பட்டி கடை வச்சுருப்பாங்க, அப்புறம் இன்னொரு ஆள் வேலைக்கு செய்வாங்க. அப்படி சேர்த்து அது ஒரு டீமாக ஆகும். உண்மையிலே நானும் பிறலாம் உள்ளவரைக்குள்ளே ஜோதிச்சது வந்து அப்படி தான் மீடியான்றது. ஸோ அந்த மீடியாவை பெரிய லெவலில் கொண்டு போவோம், நிறைய பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொல்லி. அதுக்கு நாங்கள் வந்து நாங்கள் எங்களுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்களை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு மாதிரியாக ரன் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால், ஸோ நீங்கள் யோசிப்பீங்க, இப்போ கெல்பிங் காசு எடுத்து தான் நாங்கள் அவங்களுக்கான சம்பளம் கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்போ உண்மையிலே வந்து நாங்கள் கெல்பிங் விட்டு இப்போ எத்தனை மாதம் இருக்கும் கிட்டத்தட்ட இப்போ தெரியல, 3 மாதம் 3-4 மாதம் அது கூட இருக்கும் போல். அத்தனை மாதம் நாங்களுடைய அழகாக தான் ரன் ஆகி கொண்டிருக்கிறோம், அழகாக தான் போய் கொண்டிருக்கு. இப்போ என்ன இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக 2 சேனல்லையும் வராமல் இருக்கிறதுக்கான காரணம் இந்த பிரச்சனை, அந்த கேஸ் பிரச்சனை அது இதுன்னு சொல்லி எல்லாம் முதல்ல இன்னும் கிளியர் ஆகட்டும். இன்னும் அடுத்த வழக்குகள் இருக்கு வர்ற, அதெல்லாம் வந்து இன்னும் கிளியர் ஆகணும். ஸோ எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நகர்வுகளை பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த காணொலி வந்து உண்மையிலே இந்தியாவோட எங்கட இந்த யூடியூப் வழக்கு வந்து முடிஞ்சு என்று சொல்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இந்த காணொலியை பதிவேற்றம் செஞ்சிருந்தாங்க. அதை தாண்டி வந்து இதுக்கான ஒரு சில உதவிகள் செஞ்சிருந்தவங்களுக்கும் நாங்கள் இந்த இடத்துல நன்றிகளை சொல்லிக்கொள்கிறோம். அதை தாண்டி வந்து உண்மையாக சொல்லப்போனால் இவ்வளோ காலமும் நடந்தது ஒரு கதை மாதிரி தான் எங்களுக்கு வந்து. இது வந்து ஒரு பாடம். ஓகே, நாங்கள் இப்படியான விஷயங்களும் மீடியான்றது வந்து இப்படி நடத்தணும்னு சொல்லி இனி நாங்களும் முயற்சி செஞ்சபடி வந்து சட்டத்திட்டத்துக்கு அமைய அடுத்தடுத்த நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறோம். ஆதரவு தெரிவித்தவங்க அண்ட் வந்துட்டு நாங்கள் தாக்கப்பட்டப்போ வந்து அதை கைதட்டி சிரித்தவங்கலேருந்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றிகளை சொல்லிக்கிறோம். அண்ட் அங்கே ஒரு ஜீவன் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கு பொங்குறதுக்கு வந்து, அதாவது நேர்த்தி வச்சிருக்காவ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆனால் வந்து இந்த நேர்த்தியை நிறைவேற்றணும், இங்கே வந்து பொங்கணும் அப்படி சொல்லி தெய்வான பாட்டி அங்கே வந்து நேர்த்தி வச்சுருக்காங்க. ஸோ அதை மாதிரி பல பேர் வந்து பல நேர்த்திகள் வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வந்து முடிச்சு வைக்கணும்னு சொன்னால் பல தலையிலேருந்து 3-4 பாறாங்களில் மெயினான ஒரு பெரிய பாறாங்கள் வந்து இறக்கி வச்சாச்சு. இன்னும் 2 பாக்கி இருக்குது. ஸோ அதை வெகு சீக்கிரத்தில் இறக்கி வச்சிருவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மையிலே வந்து இது சம்மந்தமாக தெளிவான விளக்கம் நாங்கள் ஃபுல்லாக இதில் சொல்லலை. அதை நாங்கள் இன்னும் ஒரு காலவர் மூலம் அறிஞ்சிட்டு வந்து அதை சொல்லலாம்ன்ற வந்து நாங்கள் சொல்லுவோம். இல்லை அதை தாண்டி வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் வந்து அதை விசாரிக்கணும்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டிஸ்பிளே தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுவோம். அது வந்து முக்கியமாக அந்த உதவி செஞ்சு கொண்டிருக்கிற நீங்களும் இது சம்மந்தமாக கேட்டறிங்கோ. அப்போ தான் வந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து நீங்கள் நகரலாம்.
அண்ட் வந்து ரொம்பவே நன்றி. திரும்பவும் வந்து இவ்வளோ காலம் சப்போர்ட் பண்ணி கொண்டு இருந்தவங்களுக்கும் இது ஒரு சந்தோஷமான விஷயம்தான். இதோட முடிஞ்சுன்றது அதை தாண்டி வந்து ஒரு கவலையான விஷயம்தான். ஏனென்றால் அந்த ஃபைன்ன்றது வந்து ஏனென்றால் நாங்களும் கஷ்டப்பட்டு தான் சிறு சிறு சேமித்த காசுகள் வந்து. ஆனால் என்ன சொல்கிற ஒரு வகையில் சந்தோஷம், அது வந்து அந்த பிள்ளைகளோட படிப்புக்கு போய் சேருதுன்னு சொல்லி அந்த வகையில் வந்து நாங்கள் திருப்தி அடைஞ்சு கொள்கிறோம். பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று அந்த பிள்ளைகளோட படிப்புக்கு போய் சேர்ந்தால் எங்களுக்கு அது சந்தோஷம் தான். பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு வகையில் அது உதவியாக தானே போய் சேருதுன்னு சொல்லி. அண்ட் வந்து உண்மையிலே சேடாகவும் அடுத்து வந்து சந்தோஷமாகவும் இதை வந்து முடிச்சுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.